2 போலீஸ் ஒரு கைதியோட பரந்த வெட்ட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க ஒரு வேன் வேகமா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் கன் எடுத்துட்டு வேகமா ஓடி போயிட்டு அந்த வேனை வழியிலேயே நிறுத்திட்டு வேனை டிரைவ் பண்ணிட்டு வந்தவனை வெளியில இறங்க சொல்லி, நீ யாரு, இந்த டைம்ல இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவன் பயந்துகிட்டே இந்த டைம்ல இந்த இடத்துல ஒரு பார்சலை டேவிட் மில்ஸ் கிட்ட டெலிவர் பண்ண சொன்னாங்கன்றது சொல்றான். இந்த போலீஸ் அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு அவனை அப்படியே இங்கிருந்து ஓட சொல்றாரு. அவனும் பயந்துகிட்டு அப்படியே வெறுங்காலோட அங்கிருந்து ஓடி போறான். இப்ப இந்த போலீஸ்க்கு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்கு. இந்த பாக்ஸை திறக்கலாமா வேணாவா அப்படின்னு தயங்கி நின்றுட்டு இருக்காரு. கடைசியா இந்த பாக்ஸை திறக்க முடிவு பண்ணி அந்த பாக்ஸை திறக்கிறாரு. அந்த பாக்ஸை திறந்த அந்த நொடியில ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் நம்பிக்கையும் கனவும் அங்க சுக்குநூறா நொறுங்கி போகுது. அப்படி அந்த பாக்ஸ்ல என்னதான் இருந்தது? இது ஒரு சாதாரண சீரியல் கில்லர் கதை கிடையாது. மனித குலத்தோட 7 மிகப்பெரிய பாவங்களை பத்தி பேசக்கூடிய டார்க் பிலசாபிக்கல் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தோட பேரு 7. டைரக்டட் பை டேவிட் ஃபின்ச்சர். இன்னைக்கு நாம இந்த படத்தை தான் பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். இந்த படம் அப்படி என்னதான் சொல்ல வருது அப்படின்றதையும், உண்மையிலேயே அந்த பாக்ஸ்ல என்னதான் இருந்தது அப்படின்றதையும் முழுசா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So let's go. This is Ravi Annamalai and welcome to Everybody Likes Movies. First, இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்ப்போம். டிடெக்டிவ் வில்லியம் சாமர்செட் அண்ட் டிடெக்டிவ் டேவிட் மில்ஸ் அண்ட் த கில்லர். இந்த 3 பேரோட சேர்ந்து இந்த சிட்டியும் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இந்த 3 பேர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த சிட்டி பத்தி நான் சொல்றேன். எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிட்டில தான் இந்த கதை நடக்குது. இந்த சிட்டிக்கு இந்த படத்துல பேர் கிடையாது. ஏன் டைரக்டர் இந்த கால் எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி கிரைம் அண்ட் கரப்ஷன்ஸ்ல மூழ்கி போஇருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ் இந்த உலகத்துல இருக்கு. அதனால பர்டிகுலரான ஒரு சிட்டியோட பேர் இங்க வச்சு அந்த விஷயத்தை அவர் ஸ்பாயில் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வில்லியம் சாமர்செட். வில்லியம் சாமர்செட் அவர் ஒரு சீனியர் டிடெக்டிவ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், லாஜிக்கல், காம் அண்ட் கண்ட்ரோல்டான பர்சன். இவரோட தொழில் காரணமா இவர் கடைசி வரைக்கும் மேரேஜே பண்ணிக்காம சிங்கிளா வாழ்ந்துட்டார். நெக்ஸ்ட் டேவிட் மில்ஸ். டேவிட் மில்ஸ் வில்லியம் சாமர்செட்டுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். டேவிட் மில்ஸ் ஒரு யங் டிடெக்டிவ். அது மட்டும் கிடையாது, ஷார்ட் டெம்பர், வெரி இமோஷனல், இம்பல்சிவ். டேவிட் மில்ஸ் தன்னோட ஒய்ஃபோட இந்த சிட்டில செட்டில் ஆயிருக்காரு. இவங்க 2 பேரும் நியூலி மேரிட் கப்புள். இதுதான் டேவிட் மில்ஸ்க்கும் அண்ட் வில்லியம் சாமர்செட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். 2 பேருமே டோட்டல் கான்ட்ராஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து டீல் பண்ண போற கேஸ் தான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய 7 டெட்லி சின்ஸை பேஸ் பண்ண மர்டர்ஸ். இப்போ நாம இந்த 7 மர்டர்ஸையும் ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். இந்த 7 டெட்லி சின்ஸை பேஸ் பண்ண கொலைகள் எல்லாமே 7 நாட்கள் நடக்குது. இது ஒரு மண்டே. ஃபர்ஸ்ட் மர்டர் கிளட்டனி பேஸ் பண்ணி. அதாவது கிளட்டனி அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் தன்னோட உடல் தேவையை தாண்டி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கான் இல்லையா, அது ஒரு பாவச் செயல். அதாவது பெருந்தீனி தின்றது ஒரு பாவச் செயல். ஸோ அப்படி ஒரு மனுஷனை இந்த கில்லர் முதல் கொலையா பண்ணிருப்பான். அதாவது இந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கத்திலேயே ஒரு பெரிய சைஸ், பயங்கரமான ஒரு ஜைஜென்டிக்கான ஒரு பர்சன். அவன் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ அவனை இந்த கில்லர் எப்படி மர்டர் பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு அளவுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்து அவனோட வயிறு வீங்கி பஸ்ட் ஆகி வெடிக்கிற அளவுக்கு சாப்பாடு வச்சு அவனை சாகடிச்சிருப்பான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் தான் வில்லியம் சாமர்செட்டும் அண்ட் டேவிட் மில்ஸும் 2 பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு க்ளூவுமே இருக்காது, கைரேக எதுவுமே இருக்காது. அந்த கில்லர் பக்காவா பிளான் பண்ணி இந்த மர்டரை பண்ணிருப்பான். பட் ஃபர்ஸ்ட் மர்டர் எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம இவங்க ரிட்டர்ன் கிளம்பிடுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு. ஆனா வில்லியம் சாமர்செட்டுக்கு மட்டும் இந்த கில்லர் ஏதோ ஒன்று சொல்ல வரான் அப்படின்றது புரியுது. இது முடிவில்ல, இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்றத வில்லியம் சாமர்செட் கெஸ் பண்றாரு. வில்லியம் சாமர்செட் அண்ட் டேவிட் மில்ஸ் இவங்க 2 பேரோட ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்றாருன்னா, வில்லியம் சாமர்செட்டை இந்த கேஸ் டீல் பண்ண சொல்றாரு. ஆனா வில்லியம் சாமர்செட்டோ இந்த கேஸை அக்செப்ட் பண்ண மறுக்கிறார். ஏன்னா அவர் இன்னும் ஒரு 6 நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு. என்னால இந்த கேஸ் டீல் பண்ண முடியாது, நான் ரிட்டையர் ஆக போறேன், இல்லைன்னா நான் ரிசைன் கூட பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஹையர் அஃபிஷியல் என்ன பேசுற, நீ இங்க ஆள் கிடையாது, நீ தான் இந்த கேஸை டீல் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா வில்லியம் சாமர்செட் அதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறார். வில்லியம் சாமர்செட் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுக்காக இந்த கேஸை நீங்க டேவிட் மில்ஸ் கிட்ட கொடுக்காதீங்க, அவனோட வயசுக்கு இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, டேவிட் மில்ஸ் வெரி இமோஷனல் அண்ட் ஷார்ட் டெம்பர். அதுவும் இல்லாமல் டேவிட் மில்ஸ் ரொம்ப சின்ன பையன். ஸோ இந்த கேஸுக்கு டேவிட் மில்ஸ் ரொம்ப சீக்கிரம். பட் டேவிட் மில்ஸ்க்கு இதை கேட்ட உடனே கோவம் வருது. அவனுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட இந்த கேஸ் நான் டீல் பண்றேன், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். பட் அவரு மறுக்கிறார். கடைசியா வில்லியம் சாமர்செட் அரோகர மனசோட இந்த கேஸ் ஃபைலை எடுத்துட்டு போறாரு. இப்போ மர்டர் நம்பர் 2.
நெக்ஸ்ட் டே டியூஸ்டேவே இந்த மர்டர் நடக்குது. இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு டேவிட் மில்ஸ் தான் போயிருக்காரு. இந்த மர்டரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீட், அதாவது பேராசை. அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாயரை அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே அவரோட உடம்புல இருந்து 1 பவுண்ட் ஆஃப் ஃபிளஷை வந்து அவரை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அறுக்க வச்சு அவரை கொலை பண்ணி சாவச்சிருப்பான் இந்த கில்லர். ஏன் இந்த கில்லர் இந்த லாயரை சூஸ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாயர் என்ன பண்ணுவான், இவன் ஆக்சுவலா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாயர். பணத்துக்காக மிகப்பெரிய கிரிமினல்ஸ் எல்லாமே வந்து சட்டத்திலிருந்து காப்பாற்றி விட்டுட்டு இருப்பான். ஸோ வெறும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற பேராசைக்காக இவன் பண்ண தப்புக்காக கில்லர் இவனை இந்த மாதிரி கொலை பண்றான். கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல கிரீன் அப்படின்னு சொல்லி அந்த லாயரோட பிளட்லயே வந்து பெருசா எழுதி வச்சிருக்கா கில்லர். அது மட்டும் இல்லாம அந்த டேபிள் இருக்கக்கூடிய அந்த லாயரோட ஒய்ஃபோட போட்டோ கண்ணுல பிளட்டால வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கா. ஸோ இந்த விஷயத்த சாமர்செட்டோட ஹையர் அபிஷியல் வந்து இந்த மர்டரை பத்தி சாமர்செட் கிட்ட சொல்றாரு. சாமர்செட் ஷாக் ஆறார். அதாவது அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல கிரீடுன்னு எழுதிருக்கு அப்படின்னு சொன்னதுமே சாமர்செட் டைப் பண்ணிட்டு இருந்ததை நிறுத்திட்டு அப்படியே அவர் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா இப்ப சாமர்செட்டுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவனை சாப்பிட வச்சு சாவடிச்சிருந்தாங்க இல்லையா, அவனோட வயிற்றுக்குள்ள பிளாஸ்டிக் மரத்துகள்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி அந்த சாம்பிளை வந்து கொடுத்துட்டு போறாரு. ஸோ இதை கேட்டதும் இந்த கொலைக்கும் கிரீன் கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம சாமர்செட்டுக்கு ஒரு டவுட் வந்துருது. இப்போ உடனே என்ன பண்றாரு, இந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு நேற்று இறந்து போனா இல்லையா அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா செக் பண்றாரு. இவனோட வயிற்றுல இருந்த இந்த பிளாஸ்டிக் வுட் துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனோட ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ உடனே சாமர்செட் ஃப்ரிட்ஜை நவுத்திட்டு பார்க்கும்போது அங்க கிளட்டனி அப்படின்னு எழுதிருக்கு. இப்ப இந்த மர்டருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்ச வில்லியம் சாமர்செட் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த கொலைகள் எல்லாமே கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய 7 டெட்லி சின்ஸை பேஸ் பண்ணி நடக்குது. ஃபர்ஸ்ட் மர்டர் கிளட்டனி, செகண்ட் மர்டர் கிரீட். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டயும் டேவிட் மில்ஸ் கிட்டயும் நமக்கு இன்னும் 5 டெட் பாடிஸ் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லி அங்கிருந்து டேவிட் மில்ஸ் கிளம்புறாரு. எனக்கு இந்த கேஸுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லி. அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த விஷயம் சாமர்செட்டோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவரால் அன்னைக்கு நைட் தூங்க முடியல. உடனே தன்னோட கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நைட் லைப்ரரிக்கு போயிட்டு 7 டெட்லி சின்ஸை பேஸ் பண்ண எல்லா புக்ஸையும் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறார். இந்த பக்கம் டேவிட் மில்ஸும் நிறைய புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு ரிலேட் டேவிட் மில்ஸோட ஒய்ஃப் ட்ரேசி வில்லியம் சாமர்செட்டை அவங்களோட வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் உட்காந்து எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டின்னர்லாம் முடிஞ்சதும் ட்ரேசி தூங்க போயிடுறாங்க. பட் டேவிட் மில்ஸும் சாமர்செட்டும் அவங்க தன்னோட இன்வெஸ்டிகேஷன் வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஃபோட்டோஸ், புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாத்த பற்றியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கே வந்து ஒரு கேள்விக்குறி எழுப்புது. அது என்ன அப்படின்னா, அந்த கிரீன் டெத் இருந்து இல்லையா, அந்த லாயரோட ஒய்ஃபோட ஃபோட்டோவோட கண்ணை சுற்றி ஏன் அவன் வந்து பிரெட்ல வந்து சர்க்கிள் பண்ணியிருந்தான் அப்படின்றத அந்த கேள்வி. அன்னைக்கு நைட்டே அந்த லாயரோட ஒய்ஃபை மீட் பண்ணி அங்கே எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் வந்து காமிச்சு இதில் ஏதாவது அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோ அவங்களால வந்து அதை பார்க்க முடியல. அவங்களால அந்த சம்பவத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கே தலைகீழாக மாட்டப்பட்டிருக்கும். இந்த பெயிண்டிங் ஏன் தலைகீழாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே அவங்க 2 பேரும் அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பெயிண்டிங் எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வைப்பாங்க. பட் அங்கேயும் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. டேவிட் மில்ஸ் செம்ம காண்டாகி ஷார்ட் டெம்பர் ஆகி கத்திட்டு இருப்பான். ஆனால் வில்லியம் சாமர்செட் பொறுமையாக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவார். அந்த செவுத்தை ஒரு ப்ரஷ் எடுத்து லைட்டாக அப்படி துடைப்பார். அங்கே துடைக்கும் பொழுது வெறும் கைரேகைகளால் ஹெல்ப் மீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த செவுத்துல எழுதியிருக்கும். உடனே ஃபாரன்சிக்கை கூப்பிட்டு அந்த கைரேகை யாருதுன்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. வில்லியம் சாமர்செட்டும் அண்ட் டேவிட் மில்ஸும் 2 பேருமே வந்து அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸ்லேயே வந்து தூங்கிடுவாங்க. மார்னிங் அந்த கைரேகை வந்து மேட்ச் ஆகும். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அவனோட ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸையே கூப்பிட்டு அந்த அட்ரஸ்க்கு அந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக போயிட்டு அந்த பில்டிங்கே வந்து பிளாக் பண்ணுறாங்க. பரபரப்பாக எல்லா போலீஸும் வந்து கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கொலைகாரனோட வீட்டுக்குள்ளே எல்லா ரூமையும் செக் பண்ணுறாங்க. எல்லாமே கிளியராக இருக்குது. கடைசியாக ஒரு ரூம்குள்ளே போகும்போது அங்கே தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இவங்க தேடி போன அந்த வீட்டில் கொலைகாரன் இல்லை. அந்த ஹெல்ப்மீன்ற கைரேகை அடுத்த மர்டருக்கான லீட். உள்ள என்ட்ரானதும் ஒருத்தன் கட்டில்ல படுத்த படுக்கையா எலும்பும் தோலுமா செத்து போயிருக்கான். அவனோட தலைக்கு மேல செவுத்துல ஸ்லாத் அப்படின்னு எழுதியிருக்கு. மர்டர் நம்பர் 3 ஸ்லாத், சோம்பேறித்தனம், 3வது பாவச் செயல். கிட்டத்தட்ட 1 வருஷமா அவனை அந்த படுக்கையிலேயே கட்டி போட்டு ட்ரக்ஸ் மட்டுமே கொடுத்து சோறு தண்ணி எதுவுமே தராம
சித்திரவதை பண்ணி அவனை அணுவா சிதைச்சிருப்பான். மற்ற 2 மர்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்லாப் மர்டர் ரொம்ப 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 கொடூரமா வந்து பிளான் பண்ணி இந்த கில்லர் வந்து பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா சோம்பேறித்தனம் அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இவன் எவ்வளோ பெரிய சோம்பேறி அப்படின்னா எந்த ஒரு வேலைக்கும் போகாம ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பசங்களை வந்து அப்யூஸ் பண்ணி மொலஸ் பண்ணிக்கிட்டு வெட்டியா தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பான். ஸோ அவனை தான் இந்த கில்லர் இப்படி மர்டர் பண்ணியிருப்பான். இப்படி ஒரு மெத்தடை நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்பிலீவபிளா வந்து இந்த மெத்தடை வந்து பண்ணியிருப்பான் அந்த கில்லர். இதுக்கிடையில ஒரு பத்திரிக்காரன் இந்த பில்டிங் உள்ள பூந்து வில்லியம் சாமர்செட்டையும் டேவிட் மில்ஸையும் போட்டோ எடுக்கிறான். இது பார்த்ததும் நம்ம ஷார்ட் டெம்பரான டேவிட் மில்ஸ் காண்டாகி அவனை அசிங்கமா திட்டி இந்த பில்டிங் விட்டு அனுப்புறான். அந்த பத்திரிக்காரனும் திருப்பி அசிங்கமா திட்டிகிட்டே போறான். 3rd மர்டரையும் கில்லர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறான். பட் இங்கேயும் போலீஸ்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அன்னைக்கு நைட் சாமர்செட் படுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. படுத்தும் அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவர் நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆகுது. ஸோ இன்னைக்கு நைட் ட்ரேசி கிட்ட இருந்து கால் வருது. ட்ரேசி இந்த நைட்ல கால் பண்ணதும் எல்லாமே ஓகே தானே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சாமர்செட் கேட்குறாரு. எல்லாமே ஓகே தான், நான் உங்ககிட்ட பேசணும். இந்த டைம்ல கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்றது வந்து என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு இந்த சிட்டியில் வந்து வேற யாரும் தெரியாது. எனக்கு வந்து உங்ககிட்ட நாளைக்கு பேசணும், நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் ஓகே சொல்றாரு. நெக்ஸ்ட் டே இந்த ஸ்லாத் மர்டர் நடந்தது Thursday. இப்போ நெக்ஸ்ட் டே Friday ட்ரேசியும் சாமர்செட்டும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ட்ரேசி வந்து தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிட்டில தன்னோட குழந்தை வளருது பிடிக்கல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் இந்த குழந்தைய வச்சுக்கணுமா இல்லை கலைச்சணுமான்னு எனக்கு தெரியல, நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லி சாமர்செட் சொல்றாங்க. அதுக்கு சாமர்செட் என்ன சொல்றாங்கன்னா தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அவங்களை எக்ஸாம்பிளா சொல்லி, நானும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன், இதே மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து நான் அபார்ட் பண்ண வச்சேன், இந்த சிட்டில வந்து இந்த குழந்தை வளர்றது வந்து அவ்வளோ நல்லதா இருக்காது அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன தோணுது, இந்த குழந்தை உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீ முதல்ல போய் டேவிட் மில்ஸ் கிட்ட சொல்லு, அப்படி இந்த குழந்தை உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லவே சொல்லாது அப்படின்னு சொல்லி சாமர்செட் ட்ரேசி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்ப சாமர்செட் அண்ட் மில்ஸ் இவங்க 2 பேருமே இந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற பத்தி பேசிட்டு இருக்காங்க. டேவிட் மில்ஸ் உடனே கோவப்பட்டு, இவன் ஒன்றும் பெரிய கொம்பெல்லாம் கிடையாது, ஒரு லைப்ரரியோட ஐடி கார்டு இருந்தா இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு யார் வேணாலும் இந்த மாதிரியான மர்டர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேவிட் மில்ஸ் சொல்றான். டேவிட் மில்ஸ் சொன்ன அந்த நொடியில சாமர்செட்டுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே சாமர்செட் தன்னோட கோட் எடுத்துக்கிட்டு டேவிட் மில்ஸையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. 7 டெட்லி சின்ஸ் பத்தின புக்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலா அவங்களோட அட்ரஸோட இல்லீகலா ஃபார்மர் FBI ஏஜென்ட் கிட்ட இருந்து விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்றாங்க சாமர்செட்டும் டேவிட் மில்ஸும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வராங்க. கடைசியா ரைட்டர் செயின்ட் தாமஸ் அக்வைன்ஸ் அப்படின்றது தான் 7 டெட்லி சின்ஸ் பத்தின புக்கை வந்து எழுதியிருப்பார். அந்த புக்கை ஜானத்தன் டோ அப்படின்றவர் வந்து வாங்கி படிச்சிருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கலாம் அவன் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி அங்க கிளம்பி வராங்க. இப்போ கிளம்பி அந்த பில்டிங்குள்ள வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து தட்டுறாங்க. அங்க யாருமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அந்த சமயம் ஒருத்தன் ஸ்டெப்ஸ் ஏறி கையில வந்து வெஜிடபிள்ஸோட உள்ள என்ட்ரா வரான். சாமர்செட் உடனே டேவிட் மில்ஸை கூப்பிட்டு அங்க பாரு அப்படின்னு சொல்ற அந்த நொடியில அங்க வந்தவன் கன் எடுத்து இவங்க 2 பேரையும் சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். உடனே இவங்க 2 பேருமே சேஸ் பண்ணி அவனை துரத்திக்கிட்டே வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய சேஸ் நடக்குது. சேஸோட முடிவுல டேவிட் மில்ஸோட மண்டையில அடிச்சு அவனை மயக்கம் பண்ண செய்யறான். அந்த மயக்கம் தெளிஞ்சு அந்த மழையில டேவிட் மில்ஸ் கண்ணு திறந்து பார்க்கும்போது கில்லரோட முகம் அவனுக்கு சரியா தெரியல. ஆனா கில்லர் கன் பாயிண்ட்டை அவன் தலைக்கு மேல வச்சு, நான் உன்னை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்றேன், நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கில்லர் எஸ்கேப் ஆயிடுறான். கில்லர் எஸ்கேப் ஆன பிறகுதான் வில்லியம் சாமர்செட் அங்க ஓடி வருவார். டேவிட் மில்ஸால இந்த விஷயத்த வந்து பொறுத்துக்கவே முடியாது. உடனே அந்த கில்லரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு இந்த டோரை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வில்லியம் சாமர்செட் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். நம்ம கிட்ட எந்த ஒரு வாரண்டுமே இல்லை, நம்ம வந்து இந்த டோரை உடைச்சா அது தப்பாயிடும், நமக்கே அது பேக் ஃபயர் ஆயிடும்னு சொல்லி வில்லியம் சாமர்செட் டேவிட் மில்ஸ் கிட்ட கத்துறாரு. டேவிட் மில்ஸ் அதை எதுவுமே கேட்காம அந்த டோரை எட்டி உதச்சி ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த வீடே ரொம்ப வியர்டா இருக்கு. ரொம்ப வியர்டான திங்ஸ் நிறைய இருக்கு. அதாவது கொலை பண்றதுக்கான நிறைய டிஃப்ரெண்டான ஆயுதங்கள் இருக்கு, நிறைய போட்டோஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய நோட்ஸ் இருக்கு. அவன் எழுதி வச்ச கிட்டத்தட்ட 250 கிட்டத்தட்ட 2500 சம்திங் நோட்ஸ் வந்து அங்க வந்து இருக்கும். இப்போ டேவிட் மில்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா போட்டோஸையும் வந்து பார்ப்பான். அவன் கொலை பண்ண பிளான் பண்ண எல்லா போட்டோஸையும், கொலை பண்ண போறவங்களோட போட்டோஸும் அங்க இருக்கும். ஸோ அப்படியே டேவிட் மில்ஸ் வந்து செக் பண்ணி அங்க ஒரு பாத் டப் இருக்கும். அந்த பாத் டப்குள்ள போய் பார்த்தா இவங்க 2 பேரோட போட்டோ இருக்கும். லிஸ்ட்ல இவங்க 2 பேரும் கிடையாது. ஆனா
கில்லர் இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்திருக்கான். இங்கதான் ட்விஸ்ட். அந்த ஸ்லாத் மர்டர் நடந்தது இல்லையா, அதாவது ஒருத்தனை படுக்கையிலேயே வச்சு சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பத்திரிக்காரர் வந்தான் தெரியுங்களா, அவன் தான் அந்த கில்லர். அந்த போட்டோ தான் இந்த பாத் டப்ல இருக்கும். இதை பார்த்ததும் டேவிட் மில்ஸால தாங்கிக்கவே முடியாது. சாமர்செட்டை கூப்பிட்டு இந்த போட்டோஸை காமிச்சு அவனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ஃபாரன்சிக் உள்ள என்டர் ஆகிட்டு அந்த வீடு ஃபுல்லுமே வந்து தரவா செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களால ஒரு சின்ன ரேகையை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அந்த வீட்டில் ஒரு ஃபோன் கால் வருது. பட் ஃபோன் எங்க இருக்குன்னு டேவிட் மில்ஸுக்கு தெரியல. அப்படியே அந்த ஒயரை ஃபாலோ பண்ணி ஃபோனை கண்டுபிடிச்சி ஃபோனை அட்டன் பண்றான். அங்க கில்லர் பேசுறான். கில்லர் என்ன சொல்றான்னா, நீங்க இவ்வளோ சீக்கிரமா என்னை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. உங்களோட வேலையை வந்து நான் பாராட்டுறேன், ரொம்ப சிறப்பான வேலையை செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணதுனால நான் என்னோட ஷெட்யூலை வந்து மாத்தி இன்னும் நான் வந்து ஃபாஸ்டா வந்து என்னோட மர்டர்ஸ் வந்து நான் பண்ணணும். உன்னை அடிச்சதுக்கு சாரி, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி கில்லர் போனை கட் பண்ணிடலாம். கில்லர் பேசின இந்த கான்வர்சேஷனை வில்லியம் சாமர்செட் அவர்கிட்ட இந்த ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். டேவிட் மில்ஸ் அவரோட முகத்தை வந்து மைல்டா பார்த்துருப்பான் இல்லையா, அதை வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, ஒரு முகத்தை வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் மூவ். ஸோ ஃப்ரைடே ஃபுல்லா இப்படியே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே சாட்டர்டே. இப்போ டேவிட் மில்ஸ் வந்து தான் பார்த்த அந்த உருவத்தை வச்சு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு உருவம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த உருவத்தை வச்சு நெக்ஸ்ட் வந்து லஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இவங்க 6 டூல்ஸ் எல்லாமே 6 ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷாப்புக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டு இவனை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டோ காட்டுறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், நான் அவனை பார்த்துருக்கேன், நேற்று நைட்டு தான் வந்து என் ஷாப்புக்கு வந்தான், ஒரு வியர்டான ஒரு செக்ஷுவல் ஸ்டஃப் வந்து வாங்கிட்டு போனான். நான் வந்து அவன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் நினைச்சேன், ஏன்னா அந்த ஸ்டஃப் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த போட்டோ நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்கிட்ட ஒரே ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் எடுத்து அந்த போட்டோ காட்டுறான். அந்த செக்ஸ் டூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆணோட ஆணூர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கத்தியை வச்சு அதை இடுப்பை சுத்தி கட்டிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த செக்ஸ் ஸ்டோர்ல வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது உடனே சாமர்செட்டுக்கு வந்து ஒரு கால் வரும், நெக்ஸ்ட் மர்டர் லஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. உடனே 2 பேரும் வேக வேகமா அங்க போவாங்க. அங்க போனா ஸ்லாத்தை விட ஒரு கொடூரமான கொலை அங்க நடந்திருக்கு. இப்ப இந்த செக்ஸ் ஸ்டோர்ல அவன் ஒரு டூல் காமிச்சா இல்லையா, செக்ஸ் டூல் காமிச்சா இல்லையா, அந்த செக்ஸ் டூலை வச்சு இங்க ஒரு ப்ராஸ்டியூட் லேடியை வந்து அந்த செக்ஸ் டூல் வச்சு சாகடிச்சிருப்பாங்க. அதாவது கில்லர் அந்த செக்ஸ் டூலை மாட்டிட்டு சாகடிச்சிருக்க மாட்டான். அந்த ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல அந்த பொண்ணு கூட ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவன் வாயில கன்னு வச்சுட்டு இந்த டூலை மாட்டிக்கிட்டு நீ அவளை ரேப் பண்ணுன்னு சொல்லி அந்த கத்தி வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ண வச்சு சாகடிச்சிருப்பாங்க கொடூரமா. இந்த படத்துல ரொம்ப பிளஸ் பாயிண்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த மர்டரையுமே கில்லர் எப்படி பண்றான்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் முழுக்க காட்டவே மாட்டாங்க. அந்த மர்டர் எப்படி நடந்திருக்கான்னு சொல்லி எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன்லயே விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு மர்டருமே அதே மாதிரிதான். இப்போ இங்க லஸ்ட்டுக்கு நடந்த இந்த மர்டருமே இதே மாதிரிதான். மர்டர் நடந்த பிறகுதான் போலீஸ் அங்க ஸ்பாட்டுக்கு போவாங்க. கில்லர் ஒருத்தனை பயமுறுத்தி இந்த வேலையை செய்ய வச்சான் இல்லையா, அவனை போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனால சரியா பேசவே கூட முடியாது. பயங்கரமா பயத்துல நடுங்கிட்டு அவன் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னா, அவன் இந்த டூலை வந்து என்னோட இடுப்புல கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்னை வந்து ரேப் பண்ணி சாகடிக்க சொன்னான்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே வந்து சொல்லுவான். ஸோ இப்போ வில்லியம் சாமர்செட்டுக்கும் டேவிட் மில்ஸுக்கும் என்னதான் பண்றதுன்னே புரியாம ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பாங்க. இப்ப அடுத்த மர்டர் நடக்குது. நெக்ஸ்ட் டே சண்டேவே. இந்த முறை 911க்கு கால் வருது, நான் இன்னொரு கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கில்லர் கிட்ட இருந்து. இப்ப கில்லர் கொலை பண்ணியிருக்கிற இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய மாடல், அதாவது அவங்க ஒரு பேர் அழகி. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அங்க போய் பார்க்கும்போது செவத்துல ப்ரைட் அப்படின்னு எழுதியிருக்கு. ப்ரைட், பெருமை, அதீத பெருமை, தான் அழகு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அந்த அழகை உருகுலைச்சு கில்லர் இந்த மர்டரை பண்ணியிருப்பான். ஏன் இந்த பொண்ணை சூஸ் பண்ண அப்படின்னா, இந்த பொண்ணு அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய மாடல், பேரழகி. அவளுக்கு தான் ஒரு பேரழகின்ற அந்த கர்வம், அந்த பெருமை இருக்கு இல்லையா, அது அதிகமா இருக்கும். அதனால இந்த பொண்ணை சூஸ் பண்ணி அவளோட அழகான அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் எல்லாமே அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்து அவளோட மூக்கையும் சேர்த்து அறுத்து அந்த முகத்தை ஃபுல்லா பேண்டைட் போட்டு சுத்திருப்பான். பேண்டைட் போட்டு சுத்துனது மட்டும் இல்லாம அவளோட முகத்தை கண்ணாடியில காட்டிட்டு அவளோட இந்த கையில தூக்க மாத்திரையும் இன்னொரு கையில ஒரு செல்லுலார் போனும் இருப்பான். நீ இதே முகத்தோட இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ யாருக்கு வேணா கால் பண்ணி உன்னை காப்பாத்திக்கலாம். இல்ல என்னோட அழகு போயிட்டா என்னால வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு நீ செத்து போயிடலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லி கில்லர் அவளை விட்டுருப்பான். அந்த பொண்ணும்
தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்து போயிருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்ல கில்லர் செவுத்துல ப்ரைட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதும் சாமர்செட்டும் டேவிட் மில்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இதை பத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் வெளியில ஒரு கால் டாக்ஸி வரும். அந்த கால் டாக்ஸில இருந்து ஒருத்தன் தன்னோட போட்டிருந்த ட்ரெஸ் முழுக்க ரத்தக்கரையோடவும் தன்னோட கை ஃபுல்லா ரத்தத்தோடவும் அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கத்தி, நீங்க என்னதான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் தானாவே வந்து அரெஸ்ட் ஆயிடும். இதை பார்த்ததும் சாமர்செட்டும் டேவிட் மில்ஸும் அவனை அப்படியே அந்த கன் பாயிண்ட்லயே நிக்க வச்சு அவனை படுக்க வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. கில்லர், நான் என்னோட லாயர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். 5 மர்டர் பண்ணியும் அவனை பத்தின எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம போலீஸ் அவனை தேடிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருந்த இந்த சமயத்துல எதுக்கு இந்த கில்லர் தானாவே வந்து சரண்டர் ஆகணும்? இப்ப இந்த ஜான்டோவோட ஒரிஜினல் பிளான் என்ன? யார் இந்த ஜான்டோ? இவன் ஏன் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இப்ப ஜான்டோ பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த கில்லர் சொல்லியதுல அந்த கில்லரோட பேரு ஜான்டோ, ஜானதன் டோ. ஜான்டோ வெல் எஜுகேட்டட் பர்சன். அவன் தன்னை எப்படி கற்பனை பண்ணிக்கிறான் அப்படின்னா, கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன். இந்த உலகம் பாவத்தால மூழ்கி கிடக்கு, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணதான் கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜான்டோ. ஜான்டோ நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சாதாரண சீரியல் கில்லர் கிடையாது. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய பிலீஃப் சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடியவன். அதாவது நம்ம ஊர்ல வந்து பயங்கரமான ஒரு ஜாதி மதம், நாங்க இந்த ஆள் அந்த ஆள் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பிலீஃப் சிஸ்டம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ஒரு சைக்கோத்தனம் தான். ஸோ இப்போ இங்க ஜான்டோக்கும் அதே மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் இல்னஸ் தான் இருக்கு. அவன் கடவுளால் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், இந்த உலகத்துல பாவங்கள் எல்லாத்தையும் நான் தான் வந்து கழுவணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பிலீஃப் சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடியது தான் ஜான்டோ. ஸோ இதே மாதிரியான நம்ம ஊர்ல இருந்தானா அன்னியன் இந்தியன் சொல்லி அவனை பயங்கரமான ஒரு பெரிய ஹீரோவா மாத்திருப்போம். ஆனா அது ஒரு மென்டல் ஹில்னஸ். இப்ப வில்லியம் சாமர்செட்டுக்கும் டேவிட் மில்ஸுக்கும் என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை கொலைகளை பக்காவா பிளான் பண்ண ஜான்டோ ஏன் இப்ப தானா வந்து அரெஸ்ட் ஆகணும்? இவங்க 2 பேருமே இது ஜான்டோவோட பார்ட் ஆஃப் த பிளான், இது ஒரு திட்டத்தோட பகுதி தான் அப்படின்றத வந்து நம்புறாங்க. இப்ப ஜான்டோ கூட உள்ள அவனோட லாயர் வந்து பேசிட்டு வெளியில வந்து சொல்றாரு, அதாவது இன்னமும் என்னோட கிளைண்ட் வந்து 2 டெட் பாடிஸ் வந்து இருக்கு, அந்த டெட் பாடிஸை வந்து நான் காட்டணும்னா வில்லியம் சாமர்செட்டும் டேவிட் மில்ஸும் என் கூட தனியா கார்ல வரணும், அப்பதான் வந்து அந்த இடத்த நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஸோ இதையும் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டு இப்ப ஜான்டோ கூட சாமர்செட்டும் மில்ஸும் கார்ல அவன் சொல்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹெலிகாப்டர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருது. இப்ப நான் பிகினிங்ல சொன்னேன் இல்லையா, 2 போலீஸ் ஒரு கைதியை கூட்டிட்டு ஒரு வெட்ட வெளியான ஒரு இடத்துக்கு போனான்னு சொல்லி, அந்த ஸ்பாட்டுக்கு டேவிட் மில்ஸ், சாமர்செட் அண்ட் கில்லர் ஜான்டோ இவங்க 3 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. பிகினிங்ல சொன்ன மாதிரியே ஒரு வேன் வரும். வில்லியம் சாமர்செட் கன் எடுத்துக்கிட்டு அந்த வேனை நிறுத்தி அந்த பார்சலை வாங்கி அந்த பார்சலை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட நின்றுட்டு இருப்பாரு. இப்போ சாமர்செட் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ண அந்த ஒரு நொடி சாமர்செட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு. அதை பார்த்ததும் இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அவரோட மூளை யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே வில்லியம் சாமர்செட் கண்ணை கீழே போடு, சுற்றாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. இந்த டைம்ல ஜான்டோ டேவிட் மில்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்கதான் படத்தோட டிஸ்டர்பிங்கான ட்விஸ்ட் இருக்கு. ஜான்டோ டேவிட் மில்ஸ் கிட்ட சொல்றான், எனக்கு உன்ன மாதிரி ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழணும்னு ஆசை, நான் உன்னோட சிம்பிளான வாழ்க்கையை பார்த்து பரவப்படுறேன். டேவிட் மில்ஸ் கிட்ட ஜான்டோ சொல்றான், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா டிடெக்டிவ்? எனக்கு உங்களுடைய சாதாரணமான வாழ்க்கையும் உங்களுடைய அழகான மனைவியும் பார்த்து நான் பரவப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் டேவிட் மில்ஸ் ஷாக் ஆகி அவனை திரும்பி பார்க்கறான். இந்த டைம்ல சாமர்செட் கண்ணை கீழே போடு அப்படின்னு கத்திட்டு ஓடி வந்துட்டே இருக்காரு. ஜான்டோ மறுபடியும் டேவிட் மில்ஸை உசுப்பேத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நீ காலையில உன்னோட வீட்டை விட்டு வெளியில போனதுமே உன்னோட வீட்டுக்குள்ள நான் போனேன். உன்னோட வீட்டுக்குள்ள போனதும் நான் வந்து ஹஸ்பண்ட் ரோல பே பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஆனா உன்னோட ஒய்ஃப் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால ஞாபகத்தமா இருக்கட்டும்னு சொல்லி உன்னோட ஒய்ஃபோட தலையை நான் கொண்டு வந்துட்டேன். டேவிட் மில்ஸ் அதை நம்ப மறுக்கிறான். டிடெக்டிவ் சாமர்செட் கிட்ட ஓடி வந்துட்டார். இவன் என்ன சொல்றான், அந்த பாக்ஸ்ல என்ன இருந்தது, உண்மையை சொல்லுங்க, இவன் சொல்றது உண்மையா, இவன் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி டேவிட் மில்ஸ் கத்துறான், புலம்புறான். சாமர்செட் எதையுமே சொல்லல. மறுபடியும் டேவிட் மில்ஸோட கோபத்தை இன்னமும் அதிகப்படுத்துறான் ஜான்டோ. உன்னோட சாதாரண வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமப்பட்டது என்னோட பாவ செயல். 7 பாவத்துல இந்த பொறாமையும் ஒண்ணு. இப்ப என்ன கொல்ற விதமா பழி வாங்குற உணர்ச்சி உனக்கு அதிகமாகுது, அதனால பெருங்கோபமும் 7 பாவங்கள்ல ஒண்ணு அப்படின்னு ஜான்டோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ மில்ஸோட கோபத்தை இன்னமும் அதிகமாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்றான். அது என்ன அப்படின்னா, நான் உன்னோட மனைவியை கொல்லும் பொழுது அவ என்கிட்ட கெஞ்சினா, கதறினா. அவளுக்காக மட்டும் இல்ல, அவளோட வயிற்றுல இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைக்காகவும் அவ கெஞ்சி கதறி எழுத அவளை கொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது டேவிட் மில்ஸால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா டேவிட் மில்ஸ்க்கு இப்பதான் தன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்த விஷயமே தெரியும். இப்ப இவன் அவளை கொண்டு அவளோட தலையை பார்சல் பண்ணி அமைச்சிருக்கான். டேவிட் மில்ஸ் கோபத்தோட உச்சத்துக்கே போறான். அவனோட கண்ணுக்கு ட்ரேசி வந்துட்டு போறான். ஜான்டோட இந்த செயலை சகிச்சுக்க முடியாது டேவிட் மில்ஸ் கோபத்துல அவனோட தலையில சுட்டு ஜான்டோவை கொலை பண்றான். அவனோட கண்ணை வச்சு ஜான்டோ உடம்பு முழுக்க பல முறை சுட்டு அவனை கொலை பண்றான். இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது வில்லன் இறந்துட்டதா நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க கடைசியில ஜெயிச்சது வில்லன் தான். ஏன்னா அவனுடைய 7 கொலைகளையும் அவன் பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி சக்சஸ் பண்ணி முடிச்சான். அவன் சொன்ன மாதிரியே இங்க 2 டெட் பாடிஸ் இருக்கு. ஒன்னு ட்ரேசியோடது, இன்னொன்னு ஜான்டோடது. அவன் கடைசியா பெருங்கோபம் கொண்ட டேவிட் மில்ஸ் கொல்லல, அந்த மனுஷனை உயிரோட சதிச்சிட்டான். இப்போ டேவிட் மில்ஸ் உயிரோட இருந்தாலும் அவன் ஒரு நடப்பயணம் தான். இங்க சக்சஸ் பண்றது ஜான்டோ தான். இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷனை பிறந்த யாராலையும் பாவங்கள் இருந்து தப்ப முடியாது. அது கடவுளால நாம தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நினைச்ச ஜான்டோவாலையும் முடியல. ஏன்னா அவனு மனுஷனா இருந்ததுனால அவனால பொறாமை இல்லாம வாழ முடியல. ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை அவனை பொறாமப்பட வச்சு அவனும் இந்த 7 பாவத்துல ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். சாமர்செட் மனிதர்கள் மேல நம்பிக்கை இல்லாம ரியலிஸ்டிக்கா வாழக்கூடிய ஒரு மனுஷன். ட்ரேசியோ சிம்பிள் ஆஃப் இன்னசென்ஸ். அவ்வளோ அநியாயமா கொலை செய்யப்படுறான். இங்க டேவிட் மில்ஸும் ஒரு விக்டிமாக்கப்படுறான். அவனோட இயல்பான குணமான ஷார்ட் டெம்பராகவும் எமோஷனலாகவும் இருக்கக்கூடிய அந்த குணமே அவனை பெருங்கோபம் கொண்டு ஒரு கொலையை செய்ய வச்சு. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல அந்த கொலையை செஞ்சுதான் ஆவாங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதாலதான் சாமர்செட் அந்த சிட்டில தனியா வாழ்ற. அவர் லாஜிக்கலாகவும் கண்ட்ரோல்டாகவும் இருக்கார். ஏன் ஜான்டோ வில்லியம் சாமர்செட்டை தேர்ந்தெடுக்காம டேவிட் மில்ஸை தேர்ந்தெடுத்தான் தெரியுங்களா? ஏன்னா வில்லியம் சாமர்செட் கண்ட்ரோல்டு பர்சன், இஸ் லாஜிக்கல். அவர் ஒண்ணுமே யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆனா டேவிட் மில்ஸ் அப்படி கிடையாது. ஷார்ட் டெம்பர், இம்பல்சிவ், இமோஷன். அதனால்தான் ஜான்டோ டேவிட் மில்ஸை சூஸ் பண்ணி அவனை விட்டுமாக்குறான். இந்த உலகம் பாவங்களால் நிறைஞ்சது. அந்த பாவத்திலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இந்த 7 பாவ செயலை தாண்டி இந்த உலகத்துல இன்னொரு மிக முக்கியமான பாவ செயல் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வீடியோ பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டு போறாங்க இல்லையா? அது இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவ செயலான 8வது பாவம். நீங்க இந்த பாவிகளாகாம இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.